நம்மளுடைய மனசு ஒரு மேக்னெட் மாதிரி. மேக்னெட்னோடனே எல்லாருக்கும் அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆனால் மேக்னெட்டுக்கு இன்னொரு கெப்பாசிட்டியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரிப்பல்லிங் கெப்பாசிட்டி. அதாவது தன்னைக்கிட்ட வர்றதை வர விடாமல் தடுக்கிற கெப்பாசிட்டியும் ஒன்று இருக்குது. நம்ம ஸ்கூலில் சயின்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, நார்த் அண்ட் நார்த் ரெண்டு போலையும் பக்கத்தில் கொண்டு வந்தால் ரெண்டும் ரிப்பல் பண்ணும், ஒன்றை ஒன்று விலக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுடைய மனசு, அதாவது எஸ்பெஷலி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் அதுக்கு அட்ராக்ட் பண்ண கெப்பாசிட்டியும் இருக்குது, அதை ரிப்பல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அதாவது நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது, அதை ரிப்பல் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் a Ho'oponopono healer and welcome to my channel Mind Miracle. நம்முடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம், Ho'oponopono தியானம் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு நம்முடைய ஆழ்மனம், அதாவது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி நம்ம வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எவ்வளோ தான் நம்ம சிரமப்பட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சாலும் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அடையிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் எப்படி நம்ம பவர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னா என்ன? தமிழில் சொன்னால் ஆழ்மனம். அதாவது நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் எல்லாமே நம்முடைய மனசுலேருந்து தான் வருது. நம்முடைய ஆழ்மனசில் பல நம்பிக்கைகள் இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்பிக்கை தானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஆழ் மனசில் எந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரீச் பண்ணுவோம், அதை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே அஃபர்மேஷன்ஸ் எழுதுவோம், விஷுவலைசேஷன் பண்ணுவோம், விஷன் போர்டெல்லாம் ரெடி பண்ணி டெய்லி அதை பார்ப்போம். ஆனால் இது கான்ஷியஸாக செய்கிற வேலைகள். ஆனால் நம்மளுடைய ஆழ் மனசில் எந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது? அதை நம்ம அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறப்பயே இதெல்லாம் நான் பல நாளாக எழுதிட்டுருக்கிறேன், மாதக்கணக்காக எழுதிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கையாக எழுதுகிறோமா? இல்லை விஷுவலைஸ் பண்ணுறப்பயே மனசுக்குள்ளார இதெல்லாம் நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபியர் வருதா? ஸோ விஷன் போர்டை நம்ம டெய்லி பார்க்குறப்பயே நானும் இந்த விஷன் போர்டை ஒட்டி பல மாதம் ஆச்சு, ஆனால் ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருதா? ஸோ நம்முடைய மனசுக்குள்ளார நம்பிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கான டியூரேஷனும் அதிகமாகும். இன்னொன்று, அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆழ்மன நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து தர ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆழ் மனசில் இருக்கிற நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய டிசையர்ஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டியாக மாற்றுற ஒரு விஷயம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான அந்த மேக்னெட் இருக்கணும்? ஏன்னா மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது, ரிப்பல் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரியான எண்ணங்களை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது அட்ராக்ட் பண்ணும். நம்முடைய மனசில் எப்போதும் பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு அதற்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால், சரி இவங்க தான் நம்புறதே கிடையாதே, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த உதவியுமே செய்யாது. நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான். 95% நம்ம வாழ்க்கையை நடத்துகிறது சப்கான்ஷியஸ் மைண்டுனா அதில் பாசிட்டிவான பிலீவ்ஸ் இருக்கிறப்ப தான் நம்மளால் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் என்னுடைய ஆழ் மனசில் சில சமயங்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன், அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் உங்கள் ஆழ் மனசில் நம்பிக்கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க இல்லையா, அதை கண்ணை மூடி மனசுக்குள்ளார ரீகால் பண்ணுங்கள். மனசுக்குள்ளார அந்த விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல பொருளாதார வசதியோடு நீங்கள் இருக்கிறதா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டதா கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த விஷயம் இனிமே தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த நிமிஷம் நடக்கிறதா அதை மனசுக்குள்ளார கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணுறப்பயே கடவுளுக்கு நன்றியும் சொல்லிக்கலாம். இந்த நான் எதிர்பார்த்த இந்த விஷயத்தை கொடுத்த உனக்கு நன்றி அப்படின்னு, நன்றி ப்ளஸ் சந்தோஷம், அந்த உணர்வுகளோட கொஞ்ச நேரம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்கள். ஏன்னா இந்த உணர்வுகள் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, ஃபீலிங்ஸ், இதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை மேக்னடைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த உணர்வுகள் தான் நம்ம மனசை பாசிட்டிவாக ஸோ
எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கை வாழ்கிற மாதிரி மனசுக்குள்ளார சந்தோஷத்தோட நன்றி உணர்வோடு கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி ஒவ்வொரு தடவையும் பண்ண பண்ண மனசுக்குள்ளார நம்பிக்கை அதிகமாகும். அதாவது உங்களுடைய ஆழ் மனசில் நம்பிக்கை ரொம்ப இன்டென்ஸாக மாற ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஆழ்மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணும். அதே மாதிரி நடுவில் எந்த வித அப்டக்கிள் வந்தாலும் அதை தாண்டறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி அதற்கான பல வாய்ப்புகளையும் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து இதை உங்களை செய்ய வைக்கும். ஸோ உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அதை ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டாக மாற்ற வேண்டியது தான். நீங்கள் மனசில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் ரிப்பல் பண்ணும். நீங்கள் கான்ஷியஸ் மைண்டால் ஆசைப்படுற விஷயங்களை ரிப்பல் பண்ணும். ஆனால் நீங்கள் அதை பாசிட்டிவான ஃபீலிங்ஸோடு வச்சுருந்தீங்கன்னா ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். அதனால் அதை பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளார பாசிட்டிவான உணர்வுகளை மனசுக்குள்ளார கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நம்பிக்கை, சந்தோஷம், நன்றி உணர்வு, இதெல்லாம் தான் அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக, அதாவது காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அப்படின்னு டைம் போட்டு அதை நம்ம செய்யாமல் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நன்றி சொல்லிக்கலாம். எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கலாம். எப்பெல்லாம் முடியுதோ அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அந்த பாசிட்டிவ் ஃப்ரீக்வென்சியில் நம்ம இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம உணர்வுகள் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வைப்ரேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நடக்குமே தவிர நம்ம எழுதுகிற வார்த்தைகளால் இல்லை. நம்முடைய உணர்வுகள் தான் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை கொண்டு வந்து தரும். ஸோ நம்முடைய உணர்வுகள் தான் ஆழ் மனசை பாசிட்டிவாக வச்சுருக்கோம், ஆசைப்படுற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற மேக்னெட்டாக மாற்றும். ஸோ உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு டெய்லி எவ்வளோ தூரம் உங்களால் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸோடு இருக்க முடியுமோ, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துட்ட மாதிரி, ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடந்துட்ட மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கிடைச்சிட்ட மாதிரி மனசுக்குள்ளார சந்தோஷமாகவும் நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்க உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய ஆழ்மனசை ஆசைகளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு மேக்னெட் மாதிரி மாற்றும். அது மூலமாக நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களால் வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.